ஒரு தடவை நான் ஏடிஎம்க்கு போயிருந்தேன். நான் வெளியே வந்தப்போ கார்டு என்ன நிற்க சொல்லி சொன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 3 வருஷமா நான் கார்டாக இருக்கேன், இதுக்கு முன்னாடி யாருமே தமிழை செலக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னார். ஏன்னா நான் ஸ்கூலில் தமிழ் தான் படித்தேன். எனக்கு தமிழில் கவிதை எழுத தெரியுமா? அப்புறம் இங்கிலீஷ் கவிதைலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லா இங்கிலீஷ் கவிதையிலும் கதை ஒன்றே ஒன்று தான். ஜேக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில். எஸ் டி ஏ என் டி ஸ்டாண்ட். ஸ்டாண்டுக்கு அர்த்தம் என்ன? யார் சொல்ல போறாங்க? நான் சொல்றேன். பார்த், நீ சொல்லு. இந்த ஸ்பெல்லிங் என்ன? டி என் ஏ டி எஸ். ஷூ, சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. கண்ணா, எஸ் டி ஏ என் டி ஸ்டாண்ட். ஸ்டாண்ட் அப்படின்னா எழுந்துருன்னு அர்த்தம். சரியா? சரி, எல்லாரும் உங்கள் காப்பியில் எழுதுங்க. பார்த், நீங்களும் எழுதுங்க. கண்ணா, பேக் எழுது. அந்த காப்பியை காடு கண்ணா. ரவி சார், நான் பார்த்தோட நோட்புக்கை பார்த்தேன். என் பையன் படிப்பில் புத்திசாலி, பார்த்து படிப்பில் கொஞ்சம் வீக்கு தான். அதுக்காக தான் உங்ககிட்ட டியூஷன் அனுப்புகிறேன். மற்றபடி அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் அவன் எந்த ஸ்பெஷல் சென்டருக்கும் போக மாட்டான். நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அவனுக்கு அது தேவை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவங்க தான் அவளை சொல்கிறாங்கல்ல, ஒரு தடவை தான் போய் பார்ப்போம். வாய மூடு. எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படணுமா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ரவி பையனுக்கு அப்படி இருக்கான். அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. அவன் இனிமேல் உங்ககிட்ட டியூஷன் வர மாட்டான். போங்க மேடம். உங்களுக்கே ஒரு குழந்தைல நீங்கள் சொல்கிறீங்களே எப்படி குழந்தைய வளர்த்துறதுன்னு. இங்கே பாருங்க ரவி சார், பார்த்த டியூஷன்லேருந்து எடுத்துடாதீங்க. அவன் என்கிட்ட அட்டாச்சாக இருக்கான். நான் ஸ்பெஷல் ஸ்கூலில் பேசுகிறேன். இங்கே பாருமா, அந்த மாதிரிலாம் நீ செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் உன் மனசுல இருந்து எடுத்துரு. புரிஞ்சுதா? கிளம்புங்கிறத போ. ஏய், சும்மா விட மாட்டேன். இந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க. என்ன பண்றேன்னு பாரு. யாரடா அடிக்கிறா? எவ்வளவு தைரியம் உனக்கு? வெளிப்படா. ஏய், ராகுல், வேண்டாம், சொன்னா கேளு. நிறுத்து, சொன்னா கேளு. சாஹில், ராகுல் சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், பிரச்சனையை பெருசாக்காத. ரொம்ப நல்ல மாதிரி ஏன் நடிக்கிற? உன் ரத்தத்துலேயும் உன் அப்பனோட ரத்தம் தானே ஓடுது. நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு புழுக்கள் மாதிரி. உங்களை இந்த ஏரியாவில் இருக்க விட மாட்டேன். என்னடா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ராகுல், விடுங்க. ஏய், விடுங்கடா. ஏய், என்னடா நினச்சிட்டு இருக்க? உங்கள் அப்பா ஒரு கிரிமினல். அந்த ஆளு சாக தாண்டா போகிறான். இங்கே பாரு, ஷூட் அட் சைட் ஆர்டர். வாங்கடா. அப்பா, அட, நீ தூங்கிட்டு தானே வந்த? நீங்க எங்க போறீங்க? அட, இங்க பாருமா, அப்பாவுக்கு வேலை இருக்குல்ல. இல்ல, இந்த தடவை நான் உங்களை போக விட மாட்டேன். இங்க பாரு ராஷிகண்ணா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இங்க பாரு, நீ தூங்கிட்டு இருந்த, லேட் ஆயிடுச்சு. நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்ப என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. நான் சீக்கிரமா வந்துடுவேம்மா. ஓகே, நீ போய் தூங்கு. ப்ராமிஸ். எங்களை விட்டுடு. ஏய், வாயை மூடிட்டு. டேய், அமைதியா இருக்க சொல்றா. ஏய், வாயை மூடு. எங்களை விட்டுடுங்க. ஏய், வினோத்,
வினோத் வேணாம், சரண்டர் ஆயிடு வினோத். வினோத் சரண்டர் ஆயிடு வினோத், உன்னால தப்பிக்க முடியாது. இங்க பாரு ஹரிஷ், என்ன பிடிச்சி நீ மெடல் வாங்க போறியா என்ன? இந்த அம்மாவையும் வேணாம், பொண்ணையும் எதுவும் பண்ணிடாத, எதுவும் பண்ணாத. சரி வேணாம். வெளியே போ. சரி குழந்தைய விட்டுடு, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன். ஏய் மேடம், கண்ணு கீழே இருக்க. வேண்டாம் வினோத், வேண்டாம் சொன்னா கேளு. கேளு, கண்ணா இருக்க. நான் இருக்கேன். அட, சொல்றேன் என்ன கேளு கீழே போடுடா. வினோத். வேண்டாம், கதவை தர. சொல்றேன் கேளு ஏய், வினோத். கண்ணு கீழே இருக்க. வேண்டாம். கீழே போடு. ஏய் கீழே இருக்க. தள்ளு வெளியே போ, வெளியே போ. போ. சரி சரி, எதுவும் பண்ணாத, எதுவும் பண்ணாத வினோத். வச்சிடுறோம் வினோத். ஏய் உங்களை ஓடுங்கடா. இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் ஹரிஷை ஏதாவது பண்ணி ஆகணும். அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராகுல் அண்ணாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் அண்ணன் கிட்ட பேசணும். இல்ல ரியா, ஒன்றும் இல்லை. ராகுல் அண்ணன் நாளைக்கு கடையில் வந்துடுவான். நிச்சயம் அண்ணன் வரும்ல? நிச்சயம் நிச்சயம். நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்களா இப்போ இங்க? ஒரு தடவை நான் ஏடிஎம்க்கு போயிருந்தேன். நான் வெளியே வந்தப்போ கார்டியனை நிற்க சொல்லி சொன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னார் 3 வருஷமா நான் கார்டாக இருக்கேன், இதுக்கு முன்னாடி யாருமே தமிழை செலக்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னார். ஏன்னா நான் ஸ்கூலில் தமிழ் தான் படித்தேன். எனக்கு தமிழில் கவிதை எழுத தெரியும் தெரியுமா? அப்புறம் இங்கிலீஷ் கவிதைலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ராஷி, தியா, ராகுல், தியா. எஸ் டி ஏ என் டி ஸ்டாண்ட். இப்போ நீ எழுது. தப்பா எழுதிருக்க பார்த். வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. நீங்களா வரைஞ்சிங்க பார்த்? பார்த் கண்ணா, வாங்க சாப்பிடலாம். கண்ணா, என்னாச்சு? ஆட, நீங்க வந்துட்டீங்களா? என்ன இது, இவ்வளோ ட்ரெஸ் வீட்டுக்கு எது கொண்டு வந்தீங்க? ட்ரை கிளீனிக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஷாப்பில் பேக் இல்லை, சாயந்தரம் போகும்போது கொடுத்துருவேன். இங்கே பாருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அது எனக்கு பார்க்க நினச்ச கவலையாக இருக்கு. ராஷிக்கிட்ட டியூஷன் போகிறத நிறுத்தினதுலேருந்து அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? தெரியும். நீ கவலைப்படாத, பார்த்து சரியாயிடுவான். போய் எனக்கு டீ கொண்டு வா போ. சார், இவங்களோட சின்ன பொண்ணு தியா வீட்டில் இல்லை சார். பக்கத்தில் செக் பண்ணிட்டு இருக்கோம். பாடி இந்த ரூமில் இருக்குது சார். நீங்கள் இங்கே பாருங்க. சுனிதா, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ஓகே சார். சுதா மேடம், உங்களுடைய வேதனை எங்களுக்கு புரியுது.
உங்களால் எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? சுதாமா, நேற்று ராத்திரி நீங்கள் எங்கே இருந்தீங்க? இது எங்க அப்பாவோட ஆசை சார். ஒவ்வொரு வருஷமும் கிராம கோயிலுக்கு நான் பூஜைக்கு போவேன் சார். அங்கதான் போயிருந்தேன் சார். என் சின்ன பொண்ணு தியா, அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுங்களா சார்? அக்கம் பக்கத்துலலாம் பார்த்தாச்சு சார், எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு. ஆனால் தியாவை எங்கேயும் காணோம். எங்கேயும் இல்லை அப்படின்னா? சின்ன பொண்ணு சார், 12 வயசு தான் சார். அது எப்படி எங்கேயாவது போயிடுவா? பொறுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சுதாமா, பயந்து போய் சுதா எங்கேயாவது ஓடி போயிருக்குமா? தியா தனியாக எங்கேயும் போக மாட்டான் சார். அவன் எங்கே போவா? ஏரியா மொத்தமும் செக் பண்ணுங்க, எல்லார்கிட்டயும் விசாரிங்க. ராஷி தற்கொலை பண்ணதை பார்த்துட்டு அவ பயந்து கூட எங்கேயாவது போயிருக்கலாம். தற்கொலையா? இல்லை இல்லை, என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கக்கூடியவ இல்லை சார். அவளுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா ரஷிகண்ணா, பூஜை நல்லபடியா முடிஞ்சது. அம்மா. ஹலோ கண்ணா, உன் குரல் கேட்கல. இங்க நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பேசுற? அம்மா என்ன ரேப் பண்ணிட்டாங்க. என்ன என்ன பேசுற ராஷிகண்ணா? ஹலோ ஹலோ, நான் தான் ஏதோ தப்பா கேட்டுட்டேன்னு நினைச்சேன். நான் மறுபடியும் ராஷிக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் அவளோட ஃபோனே கிடைக்கல. இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. இவளுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். நேற்று ராத்திரி ராஷியும் தியாவும் வீட்டில் தனியாக இருந்தாங்க. என் பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, நேற்று நீங்கள் சாயந்தரம் என் பிள்ளை ராகுலை கூட கூட்டிகிட்டு போனீங்க. சார் என்ன எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? சார் எதுவும் பண்ணல அக்கா. சார் இவனை எங்கே கூட்டிகிட்டு போறீங்க? இவன் என்ன தப்பு பண்ணா? நேற்று ராத்திரி ராகுல் உங்க அப்பா வினோத் சொல்லி அவனை போய் பார்த்துருக்கான். அதுக்கு நீ அவங்க கிட்ட பார்சல் ஒன்று கொடுத்தல, அதில் கன்ஸ் இருந்தது. கன்ஸா? இல்லை இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது அக்கா. எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. அக்கா எனக்கு சத்தியம் எதுவும் தெரியாது. நான் எதுவும் பண்ணலக்கா. சரி, இவனை கூட்டிட்டு போங்க. இல்ல சார் சார் வேண்டாம் சார், வேண்டாம் சார். சார் அவன் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான் சார். தள்ளுங்க, சொன்ன கேளுங்க. வேண்டாம் சார். சார் எதுவும் பண்ணல சார். சார் சொன்ன கேளுங்க. சார் ராகுல் அந்த மாதிரி பண்ற பையன் இல்லை சார், சொன்ன கேளுங்க சார். என் 3 பசங்க தான் என்னுடைய வாழ்க்கையே. இப்போ அவங்க 3 பேர்ல யாருமே என் கூட இல்லை சார். என் புள்ள ராகுல் தப்பு செய்யக்கூடியவ இல்லை சார். அவங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை தயவு செஞ்சு அவனுக்கு கொடுத்துடாதீங்க. சார், ராஷியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். தூக்கில் தொங்கினதுனால தான் ராஷி இறந்து போயிருக்கா. டெத்துக்கான டைமிங் ஜூன் 27ஆம் தேதி ராத்திரி 11லேருந்து 12க்குள்ள சார். சார் 10:52க்கு அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு ஃபோனில் பேசியிருக்கா சார். ராஷி டிப்ரெஸில் இருந்திருக்கா சார். அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண போது ரொம்ப அழுதுருக்கா. அதனால கூட சுதா அம்மா அவங்க பொண்ணுக்கு தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கலாம். இருக்கலாம். ஆனால் ரிப்போர்ட் படி பாடியில் ஸ்ட்ரகிளுக்கான எந்த அடையாளமும் இல்லை. எந்த பெற்றவங்களும் பசங்க சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம்தான். ராஷியோட வாழ்க்கையும் பிரச்சனைக்குரியது. ராஷியோட அப்பா வினோத்னால இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கு. எனிவே பாடியை ஃபேமிலிக்கு ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார். சரி, தியாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை சார், இது வரைக்கும் எதுவும் இல்லை. நம்மளால ராஷியை தான் காப்பாற்ற முடியல. தியாவையாவது சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். பாவம், அந்த குழந்தை எங்கே இருக்கும், எப்படி இருக்கும்னு தெரியல. சார், ராஷி முன்னாடி அவளுடைய தம்பியை அரெஸ்ட் பண்ணி ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இல்லை சார், நாம நம்ம டியூட்டியை செஞ்சவங்க தான். அம்மா என்னம்மா சொல்ற நீ? அக்கா சூசைட் பண்ணிக்கிட்டாளா? எதுக்குமா? தெரியல கண்ணா, எதுவும் புரிய மாட்டேங்குது. தியாவையும் காணுமா? அவன் எங்கே போனா? இந்த கதவை திறங்க, கதவை திறந்து விடுங்க. நான் போய் என் தியாவை தேடணும். சுதாமா, உங்கள் நிலைமை எங்களுக்கு புரியுது. ஆனால் நீங்களும் புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அப்புறம் அதுலேயும் ரேப் ப்ரூவ் ஆகலை. உங்கள் பொண்ணுக்கு எந்த தப்பும் நடக்கலை. அநேகமாக ராஷி உங்கள் வீட்டு நிலைமையை நினச்சி தான் தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்கணும். நடந்தது நடந்து போச்சு, கெட்ட விஷயந்தான். ஆனால் இது நடந்ததுனால உங்கள் மேலே இருந்த கவனம் போயிடுச்சு. போலீஸும் உங்களை தேடலை. மாமா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது உங்கள் குடும்பத்தோட கையில் இருக்கு. அப்பா, இது ரொம்ப அழகா இருக்குப்பா. இல்லை அப்புறம் இது உனக்கு.
தேங்க்யூ அப்பா. இங்க பாருங்க, இன்னைக்கு ராஷியும் தியாவும் சந்தோஷமா இருக்காங்கன்னா உங்களை பத்தின உண்மை அவங்களுக்கு தெரியாது. என்னைக்கு உங்களை பத்தின உண்மை அவங்களுக்கு தெரிய வருதோ அன்னைக்கு அவங்க 2 பேரும் நீங்க நிரந்தரமா இழந்துடுவீங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த வேலையை நீங்க விட்டுடக்கூடாது? இப்படி ஆயிடக்கூடாது. நீங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனை நாங்களாம் அனுபவிக்க வேண்டியதை ஆயிடக்கூடாது. சார், காலையிலேருந்து நியூஸ்ல என்ன போயிட்டு இருக்கு பாருங்க. என்னோட பேர் வினோத். நான் இப்போது தலைமறைவாக இருந்துகிட்டு இருக்கேன். போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கேங்ஸ்டர். ஆனால் இது ரொம்ப தப்பு. நான் ஒரு சாதாரண மனுஷன். எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. வீட்டில் ஒரு மனைவி இருக்கா, வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க. என்னோட பெரிய பொண்ணு ராஷி, அவளுக்கு 22 வயசு தான் ஆகுது. அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா. என்னோட சின்ன பொண்ணு தியா, அவளுக்கு 12 வயசு தான். அவளை வீட்டில் காணோம். இன்ஸ்பெக்டர் ஹரீஷ் என்னோட பையனை பொய் கேஸில் அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஏன் இன்ஸ்பெக்டர் ஹரீஷ் என்னையும் பொய் கேஸில் இந்த மாதிரி மாட்டி விடணும்னு பார்க்குறாரு. அவர் என்னோட பசங்களை பயமுறுத்தி இருக்காரு, மிரட்டி இருக்காரு. என்னோட பொண்ணு என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா, அவளை யாரோ ரேப் பண்ணதா சொல்லியிருக்கா. அந்த போலீஸ்காரங்க தான் அவளை ரேப் பண்ணியிருக்காங்க. அதை அவளால் தாங்கிக்கவே முடியல. அதான் தற்கொலை பண்ணிக்கிட்டா. நான் அரசாங்கத்துக்கிட்டையும் மக்கள்கிட்டையும் பிச்சையாக ஒன்று கேட்குறேன். இது எல்லாத்துக்கும் எதிராக உண்மையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். என்னது இது? என்ன இவன் உளறான்? நம்ம டீம் ராஷி கிட்ட பலாத்காரம் பண்ணாங்களா? நம்மளால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? ஒருவேளை இந்த எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி இந்த வினோத் தான் இருப்பானோ? ஒரு அப்பன் தன்னுடைய பொண்ணு மரணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவானா? கலியுகம் சார், என்ன வேணாலும் நடக்கலாம். என் பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிறவ கிடையாது. அவளை கட்டாயப்படுத்திருக்காங்க. நான் போலீஸ்கிட்ட சொன்னேன், ஆனால் அவங்க நான் சொன்னதை ஏற்றுக்கவே இல்லை. என்னோட ராஷிக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்கள் எல்லாம் அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுல தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி விக்டிமோட ஃபாதர் வீடியோ ரிலீஸ் பண்ணப்ப அது மொத்த தேசத்தையும் ஒரு உழுக்கு உழுக்கிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷனை மேற்கொள்றதுக்கு அரசாங்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹரீஷ் அப்புறம் அவங்க டீம் இந்த கேஸ்லேருந்து நீக்கிட்டு கேஸை புது டீம் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. சார், அன்னைக்கு ராஷிக்கு ரேப் நடந்ததா? உங்கள் டீம் வந்ததுனால ராஷிக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்குமா சார்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ராஷிக்கு பலாத்காரம் நடக்கலன்னு போட்டிருக்கு. எந்த ப்ரெஷர் எந்த அடியும் இல்லாமல் அவள் தற்கொலை தான் பண்ணியிருக்கா. மற்றதை விசாரிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். எது உண்மையோ அது கமிஷனர் ஆஃபீஸில் சீக்கிரமாக தெரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ சார். இது ராஷியோட சூசைட் கேஸ் ஃபைல். சரி, நம்ம முதல்ல விக்டிம் ராஷியோட அம்மா சுதா கிட்ட பேசுவோம். ரொம்ப முக்கியம் என்னன்னா தியாவை கண்டுபிடிக்கணும். சுதா மேடம், ராஷியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அவங்க செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்திருக்காங்க. அது என்னன்னா, ராஷிக்கு ஏற்கனவே யார் கூடயோ உடலுறவு இருந்திருக்கு. விஷயத்தை மறைக்கிறதுக்காக நீங்கள் என்னென்னமோ பேசிட்டு போறீங்க. ராஷி தான் அவளே என்கிட்ட சொன்னான். அவளுக்கு ரேப் நடந்துச்சுன்னு சொன்னான். அம்மா என்ன ரேப் பண்ணிட்டாங்க. ஆனால் சுதாம்மா, நீங்களே உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க அன்னைக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததா, அப்படி தோணுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏதோ தப்பாக கேட்டதா? ஆனால் சுதா மேடம், எங்களுக்கு தெரிஞ்சது ராசிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், கரண். அவன் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க இருந்தது. இப்போ கரண் எங்க? நிச்சயம் ஒரு வாரத்துக்குள்ளேயே சம்பந்தம் முறிஞ்சு போச்சு. ராஷிக்கும் கரனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் ராஷிக்கும் அவளோட குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது. இல்லை கரண், அங்கிளுக்கு சொல்லி புரிய வைங்க. ராஷி, கொஞ்சம் புரிஞ்சுக்க. நம்ம ஒன்று சேர்றதுக்கு இது ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட வீடு தானே உன்னோட வீடு. கரண், நான் உன்னை ரொம்பவே விரும்புகிறேன். ஆனால் நீ வேணுங்கிறதுக்காக நான் என் குடும்பத்தை விட்டுட முடியாது. நீ பிடிவாதமாக தான் இருப்பேன்னா இங்கே இரு. கரண், இங்கே பாரு ராஷி, ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ. இது உன்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். நாங்கள் உன்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குவோம். என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் உங்கள் கண்டிஷனை ஏற்றுக்க முடியாது. என்னால் இந்த கல்யாணத்தை படிக்க முடியாது.
நீங்கள் போகலாம். இவ திமிர பார்த்தீங்களா? நல்லதா போச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு உங்கள் அப்பா ஒரு கிரிமினல்னு. நீ இதே திமிரோடு இருந்தனா வாழ்நாள் முழுக்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க இருக்கீங்க நீங்க? எவ்வளவு நேரமா உங்க கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது? ஷாலு ப்ளீஸ் என்னை காப்பாத்து, எப்படியாவது என்னை காப்பாத்து. நிஹால் நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஷாலு ஷாலு ப்ளீஸ். ஷிட், 4 தான் வந்திருக்கு. அட அம்மா வந்துட்டாங்க. இல்லையே. சரி சரி விடு, எனக்கு 6 வந்துருச்சு. நீ சீட்டிங் பண்ற. இரு, உனக்கு என்ன பண்ற பாரு. ராகுல் இருக்கானா? ராகுல் வா, உனக்கு பெயில் கிடச்சிருச்சு. சார், ஒரு மாசமா கரண் ராஷி கிட்ட பேசுறதுக்காக மெசேஜ் பண்ணியிருக்கான். ஆனால் ராஷி எந்த ரிப்ளையும் பண்ணல. சூரஜ் இப்படி கூட இருக்கலாம்ல, சுதா மேடம் சொல்கிறதுலேயும் உண்மை இருக்கலாம்ல. நான் சொல்ல வர்றது என்னென்னா, அன்றைக்கி ராத்திரி கரண் வந்திருக்கலாம், ராஷியை பலாத்காரம் பண்ணியிருக்கலாம், ராஷி வேதனை தாங்காமல் இந்த ஸ்டெப் எடுத்துருக்கலாம். சார், ஒருவேளை அப்படி நடந்திருந்தா இது ரேப் அப்புறம் சூசைட் கேஸ் ஆகிடும் சார். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ரேப்கான சைன் கிடைக்கல. அன்றைக்கி ராத்திரி என்னாச்சு? சார், ராகுலை பற்றி எங்களுக்கு டிப் கிடச்சிது. நாங்கள் லேட் பண்ணிடக்கூடாதுன்னு உடனே அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். நாங்கள் அங்கே போய் அவனை அரெஸ்ட் பண்ணோம், அவங்க வீட்டை சோதனை போட்டோம். அப்போ ராஷியோட நிலமை? தம்பி அரெஸ்ட் ஆகிறத பார்த்து ராஷிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவன் தான் அவளை டிபெண்ட் பண்ணியிருந்தான். அவள் அந்த அளவுக்கு கவலையோடு இருந்தாளா? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு? அது எனக்கு தெரியாது மேம், அப்படியும் இருக்கலாம். வினோத் பண்ண வீடியோவில் உங்கள் பேர் அவர் சொல்லியிருக்காரு. ஏன் என்ன சொல்கிறது, ஷூரிட்டியோட எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் சில வருஷங்களாக நாங்கள் அவனை ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் அவன் கேங்கில் ஒரு மெம்பர் அரசாங்க சாட்சியாக மாற ஒத்துக்கிட்டான். நானே ரிக்வெஸ்ட் பண்ணி சூட் அண்ட் சைடு ஆர்டரை பாஸ் பண்ணேன். ஆனால் பாரு இப்போ என்ன நடக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவனை தேட முயற்சி பண்ணுதா? இல்லைல்ல, அதுக்கு பதிலாக என் மேலேயும் என் டீம் மேலேயும் சந்தேகப்படுறாங்க. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. ஆமாம், ஆனால் சூசைட் நடந்திருக்குல்ல. பாரு அபிமன்யு, நம்ம பப்ளிக் டியூட்டி பண்ணுறோம். இந்த விஷயம் உனக்கும் நல்லாவே தெரியும். நார்மல் மனிதனுக்கும் சிஸ்டம் இருக்கு, அதே மாதிரி நமக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு. சரி, ராசியோட தங்கச்சி தியாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் இல்லை. ஏன் உளவாளிங்க இன்னும் ஆக்டிவில் தான் இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சா நான் ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்பெக்டர் ஹரிஷும் அவரோட டீமும் சஸ்பெண்ட் ஆகி சரியா 1 வாரம் ஆயிடுச்சு. ஆனா புது டீம் இது வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. போலீஸ் நிர்வாகம் இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க வழங்குமா?
இந்த மீடியாக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வேணும், இந்த புது டீமை பற்றி ஏதாவது நியூஸ் வரும்ல, அப்போ எல்லாரும் வாயடிச்சு போயிருப்பாங்க. சார், நான் நேஹா, ஹரிஷோட ஒய்ஃப். ஓ நீங்களா? வாங்க வாங்க, ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், எனக்கு ஹரிஷன் நினச்சா அவர் ரொம்ப கவலையாக இருக்குது சார். அவர் ரொம்ப அமைதியாக இருக்காரு, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ராஷியை காப்பாற்றுறதுக்கு அவரால் எதுவும் செய்ய முடியலையேன்னு அவர் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் அவளோட தங்கச்சியை கண்டுபிடிக்கும் அவரால் உதவி பண்ண முடியல. பாவம், அந்த குடும்பத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும் சார். சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஹரிஷன் வந்து போய் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாரோன்னு. அது இங்கே பாருங்க சார், 1 செகண்ட். சார், பக்கத்து ஸ்கூலில் ரொம்பவே வித்தியாசமாக பயங்கரமான விஷயம் நடக்கிறது தப்பிச்சது. ஒரு பையன் இருக்கான் பார்த். அவன் தான் கிளாஸை சேர்ந்த பையனோட கழுத்தில் தூக்கு போட்டிருக்கான். வாட்? ஆமாம் சார், இந்த கேஸ் ஜெகத் கிட்ட வந்திருக்கு. விசித்திரமான விஷயம் என்னென்னா, இந்த பையன் பார்த் ராஷி கிட்ட தான் டியூஷன் படிக்க போயிருக்கான். பார்த் குழந்தை சார், தப்பு நடந்துருச்சு. இது வரைக்கும் அவனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை சார். பார்த்து இன்னைக்கு செய்ய முயற்சி பண்ணியிருக்கான்ல, இது நாளைக்கு பெரிய விஷயமா கூட ஆகலாம். இது பார்த்தோட டிராயிங் புக்கா? ஆமாம் சார். இந்த டிராயிங் எல்லாம் வரைஞ்சது பார்த்தா? ஆமாம் சார். சார், வினோதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். ஒரு டீல் நடக்க போகுது. ஓ, ஏய், கண்ணை இறக்க. முன்னாடி வராத, உன்னை ஷூட் பண்ணிடுவேன். கண்ணை இறக்கடா. அங்கேயே நில்ல, இல்லை ஷூட் பண்ணிடுவேன். ஏய், சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பி ஓடு ஓடு. நில்லு. அவனை பார்த்துக்கோங்க. உன்னுடைய கேம் முடிஞ்சுதுரா. அவனை தூக்குங்க. ராஷி சூசைடில் நீ சம்மந்தப்பட்டிருக்கியா? இல்லைனா அவளுடைய சூசைடை நீ யூஸ் பண்ணுறியா? அவளை ரேப் பண்ணது யாரு? அவளை யாரும் ரேப் பண்ணல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த மாதிரி எதுவும் வரல. சார், ரேப் நடந்திருக்கு. ராஷியே அவளோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்லியிருக்கா. ஒரு பொய்யான கதையை கூட அவள் சொல்லியிருக்கலாம் இல்லையா? உன் மேலே இருக்கிற கவனம் ராசி மேலே போகிறதுக்கு. அதுக்குள்ளே நீ எஸ்கேப் ஆயிடல. பார் கண்ணா, நீ என்ன பண்ற? நீ என்கிட்ட கொஞ்சம் பேசு. சரி, ஒன்று சொல்லு. வினயோட கழுத்தில் எதுக்காக கயிற மாட்டின? என்ன? பயப்படாத பார்த், பயம் இல்லாம பேசு. நான் உங்களுக்கு எப்பவும் உதவி செய்வேன். AND ஸ்டாண்ட். இப்போ நீ எழுது. சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வினோத்தோட கேங் மெம்பர்ஸை பற்றி விசாரித்தேன். 4ல் 2 பேரோட வீட்டில் லேடிஸை தாக்கியிருக்காங்க. ஒருத்தரோட பொண்ணுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஒருத்தரோட மனைவி அவங்களே தீ வச்சு கொளுத்திக்கிட்டாங்க. வாட்? இது தற்செயல் கிடையாது. அப்புறம் சார், 4 பேரோட வீட்லேயும் பணத்தால் பெரிய பிரச்சனை வந்திருக்கு. 2 பேர் வீட்டில் திருட்டு நடந்திருக்கு. அப்புறம் ஒரு வீட்டில் வட்டிக்கு வாங்கியிருக்காங்க.
இது ஏதோ பெரிய விஷயமா இருக்கு. சார் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்க மற்ற கிரிமினல்ஸை பற்றி விசாரித்தேன். இன்னும் 4 பேருக்கும் இதே மாதிரி நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க வீட்டு பெண்களும் அங்கேருந்து போயிட்டாங்க. அப்புறம் சார் அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வீட்லேயும் திருட்டு நடந்திருக்கு. பணம், நகை எல்லாமே திருடு போயிருக்கு. அவங்க சொந்தக்காரங்க கிட்ட விசாரிச்சதுல கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கலையா? யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஒரு லேடியை தவிர சார். அந்த லேடி யாரு? போலீஸ் சொல்கிறதெல்லாம் உண்மைங்களா? உங்களுக்கு தெரியும், வருஷத்தில் 2 நாள் அப்பாவுக்காக நான் கிராமத்து கோயிலுக்கு பூஜைக்கு போவேன். இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ராஷியை போய் அமைதியாக இருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. சொல்லுங்கள், நீங்கள் தான் இப்படி செஞ்சீங்களா? நம்ம பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் வாயை மூடு சுதா. நான் அமைதியாக இருக்க மாட்டேன். மேலே கை வைக்காதீங்க. நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா உங்க ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்னு? ஆனால் நான் அந்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாங்கிட்டேன் சார். எனக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். இங்க பாருங்க ஷாலு, நீங்க பயப்படாதீங்க. எங்க மேல நம்பிக்கை வைங்க. உண்மை என்னவோ அது மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க சொல்லிதான் ஆகணும். உங்க புருஷன் நிஹால் எங்க இருக்காரு? அதுதான் சார் தெரியல. 1 மாசமா அவன் வந்தான். அப்படி இருந்தும் அவங்க என் புருஷனை விடல. அவன்னா யாரு? சரி, எனக்கு உதவின்னு சொல்லி நிஹால் கிட்ட ஃபோன் வந்தது. அப்போதான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த உடனே எனக்கு இன்னொரு ஃபோன் வந்தது. அதில் உடனே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொன்னாங்க. உன் புருஷங்கிட்ட தான் ட்ரக்ஸ் கிடச்சிதுன்னு சொன்னாங்க. நான் பயந்து போயிட்டேன். அதனால் கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்னை ஒரு லாட்ஜுக்கு வர வச்சாங்க. அங்கே தான் என்னோட ரேப் நடந்தது. எனக்கு சுயநினைவு வந்தப்ப அங்கே யாருமே இல்லை. நிஹால் வந்திருப்பாருன்னு நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் மறுபடியும் எனக்கு ஃபோன் வந்தது. அப்படி இந்த விஷயத்தை பற்றி நீ யார்கிட்டயாவது சொன்னினா, நிஹால் எப்படியோ செத்துட்டான். உன்னோட ரேப் வீடியோ அனுப்பி வைக்கிறேன், நீயே பாரு. ஆனால் வாயை மூடிட்டு இருக்கணும். யார்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த நாடு முழுக்க உன்னோட வீடியோ வைரல் ஆகிடும். ஹலோ, சார் ப்ளீஸ் என் புருஷனை காப்பாத்துங்க. அவர் இப்போ எங்கே எந்த நிலைமை இருக்காருன்னு தெரில. நீங்கள் அந்த ஆளோட முகத்தை பார்த்தீங்களா? முகத்தெல்லாம் பார்க்கல. எனக்கு ஏதோ போதை மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் அந்த லேடியை நேரில் பார்த்து பேசியிருக்கேன். அவங்களுடைய ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க முடியுமா? அப்புறம் எங்களுக்கு அந்த வீடியோவும் கொடுக்கணும். பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஆனால் எவிடன்ஸ்க்கு எங்களுக்கு அது தேவைப்படும். சார், ஒரு நிமிஷம். இதை பாருங்க சார். எனக்கும் அப்படிதான் தோணுது. சூரஜ் சார், பார்த்தோட கவுன்சிலர் நிஷா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஓகே. பார்த்துக்கண்ணா, இந்த டிராயிங் நீ தானே வரைஞ்ச? அப்புறம் இது ராஷி மேடம் தானே? நீ இவங்களை பார்த்தல்ல கண்ணா? ராஷி மேடம் ரொம்ப நல்லவங்கல்ல? அவங்களுக்கு பெரிய தப்பு நடந்துடுச்சுல்ல? யாரு ராஷி மேடம்க்கு தப்பு செஞ்சாங்களோ அவனை பிடிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்வீங்களா? கண்ணா, இது ராஷி மேடம் தானே? ராஷி மேடம் தானே வரைஞ்சிருக்கீங்க?
சரி கண்ணா, இவனை நீ பார்த்தல்ல, இவனை நீ பார்த்தல்ல? சிடிஆர் ரிப்போர்ட்டை எனக்கு மெயில் பண்ணிடுங்க, நான் சார் கிட்ட காட்டுறேன். சார், ஷாலுக்கு எந்த நம்பரில் அந்த லேடி ஃபோன் பண்ணாலும் அந்த நம்பர் ட்ராக் பண்ணியாச்சு. இது பாருங்க, சிடிஆர் ரிப்போர்ட். இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா? வீடு, பங்களா இல்லை ஏதாவது ப்ராப்பர்ட்டி? ஆமாம் சார், சூரஜ் சார் விசாரிச்சிருக்காரு. கசின் ப்ரோ பேரில் ஒரு வீடு இருந்திருக்கு, அது சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்டில் இருக்கு. சூரஜை காண்டாக்ட் பண்ணுங்க, போகிற வழியில் சந்திப்போம் சொல்லுங்க. மொத்த ஏரியாவையும் செக் பண்ணுங்க, எந்த இடத்தையும் விடாதீங்க. சார் இங்கே பாருங்க. சார் கொஞ்சம் இங்கே வாங்களேன். என்ன விடுங்க மேடம், எதுக்காக என்ன பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்ன விடுங்க, பேசாம நில்லுடி. ராஷி எந்திரி. இப்போ நான் என்ன சொல்லணும் அதே மாதிரி செய். ஒரு தடவை நான் ஏடிஎம்க்கு போயிருந்தேன். நான் வெளியே வந்தப்போ கார்டு என்ன நிக்க சொன்னாரு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அம்மா ரேப் பண்ணிட்டாங்க. என்ன முன்னாடி யாருமே தமிழ் என்ன சொல்ற ராஷிகண்ணா? இல்லன்னு சொன்னாரு. ஹலோ மம்மி, மம்மி என்ன, நான் ஸ்கூல்ல தமிழ் தான் படிச்சேன். எனக்கு தமிழ்ல கவிதை எழுத தெரியும் தெரியுமா? தியா, இங்கிலீஷ் கவிதை நான் என்ன சொல்றேன் அதை கவனமா கேளு. இங்கிலீஷ் கவிதையில அமைதி எங்கேயும் உட்கார்ந்துரு. ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் தி ஹில். செத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்க விழுந்துட்டாங்க. இங்க இருந்து ஓடிடு. லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஆல்சோ ஃபாலிங் டவுன். நமக்கே எப்பவும் விழுந்தவங்க கதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன கவிதையை கேட்டு அவங்களே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கிரிமினல்ஸ் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களை சிக்க வைக்கிறது ரொம்ப சுலபம். கிரிமினலை காப்பாற்றுறதுக்காக அம்மா, பொண்ணு, பொண்டாட்டி நான் சொல்கிறதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி பணத்தையும் வாங்குவேன். சைட் பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீ ஒரு பொம்பளையாக இருந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற, அடுத்த பொம்பளையை ரேப் பண்ணுறதுக்கு. ஹரிஷ் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்க ஆசைப்பட்டேன். அவரே சொன்னார் என்கிட்ட அவர் ரொம்ப போர் ஆயிட்டாருன்னு. ஆனால் இவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதான் இவருக்கு சப்போர்ட் பண்ணேன். ராஷியை எதுக்காக கொன்ன? மற்ற பொண்ணுங்களை மாதிரி அவளையும் பிளாக்மெயில் பண்ணலாம்ல. மற்ற பொண்ணுங்க நேஹாவை தான் பார்த்தாங்க, ஆனால் அவங்க யாருக்கும் என்ன தெரியாது, என்னை பார்த்ததே இல்லை. எத்தனையோ பேர் செத்துருக்காங்க. ஒன்று ரியல் ஆக்சிடென்ட் இல்லைன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க. ராஷியை முதல் தடவை பார்த்தப்ப
எந்த பேஷனோட அவன் தம்பிக்காக சண்டை போட்டாலோ அந்த பேஷனும் அழகுக்கு நான் மயங்கிட்டேன். அப்புறம் நேராக வந்துட்டேன். இதுதான் என்னுடைய பெரிய தப்பு. அதனால தான் அவளை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. நான் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இப்படி தான் ஆகும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ப்ரொஃபஷ்னலோ நல்லவங்க கெட்டவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையும். ஆனால் ஒரு போலீஸாக இருந்துக்கிட்டு மக்கள் மேலே நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருந்தே ஆகணும். ஆனால் ஹரிஷை பற்றி சொல்லணும்னா அவன் யூனிஃபார்மை ஜஸ்ட் போட்டுக்கிட்டான், அவ்வளவுதான். அந்த யூனிஃபார்முக்கான பொறுப்பு அக்கறை அவங்கிட்ட சுத்தமாக இல்லை. அவனை இப்படியும் சொல்லலாம், ஓநாய் ரூபத்தில் இருக்கிற ஓநாய் கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஓநாய், மனித மிருகம். அதில் அவன் பொண்டாட்டி வேற அவனுக்கு சப்போர்ட்டு. இவங்கெல்லாம் மனநோய் உள்ளவங்க. அப்புறம் பவரோட போதையில் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. கிரைம் நெவர் பேஸ். கிரைம் பண்ணிட்டு யாரும் தப்பிச்சதே இல்லை. என்னைக்காவது அவன் பிடிபடுவான்.